சீர்காழி அருகே உள்ள கடவாசல் கிராமத்தில் செயற்கை புல்வெளி கொண்ட நவீன உட்புற விளையாட்டு அரங்கம் இன்று திறப்பு விழா கண்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கடவாசல் கிராமத்தில் வேர்டெக்ஸ் அரினா என்ற பெயரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய செயற்கை புல் இழை ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் உள் விளையாட்டு அரங்கம் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. இந்த அரங்கம் அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடவாசல் கிராமத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த விளையாட்டு வசதிகள் குறித்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க செயற்கை புல் இழைகளாலான இந்த மைதானம் கால்பந்து, கூடைப்பந்து, கிரிக்கெட், பூப்பந்து மற்றும் யோகா போன்ற பல்வேறு உள் விளையாட்டுகளை ஆண்டு முழுவதும் எந்தவித வானிலை மாற்றத்தையும் பொருட்படுத்தாமல் விளையாட ஏற்றதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த துவக்க விழா நிகழ்வில் சீர்காழி நகர வர்த்தக சங்க தலைவர் சுடர் கல்யாண சுந்தரம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக புதுப்பட்டினம் காவல்துறை ஆய்வாளர் திருமதி ஹேமலதா, சபாநாயகர் இந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரும் தேசிய அளவில் தங்க பதக்கம் வென்ற முன்னாள் தடகள வீரருமான திரு முரளிதரன், அம்சந்திரன், சி.கே. ரமேஷ், ராஜசேகர், வினோத் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக நிறுவனர்கள் வாகிசின் வைத்தியநாத குருக்கள், அமுது அரவிந்த் ஆகியோர் நன்றி கூறினர். விளையாட்டுத்துறை முக்கிய பிரமுகர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிராமப்புற இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்துவதற்கும் அவர்களை தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தயார்படுத்துவதற்கும் இந்த அரங்கம் ஒரு சிறந்த தளமாக அமையும் என விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். வணக்கம். இந்த பகுதியில் இந்த விளையாட்டு மைதானம் அமைஞ்சிருக்கிறது எங்கள் கடவாசலுக்கு மிகப்பெரிய பெருமையை அளிக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் விளையாட்டுங்கிறது மிக முக்கியமான ஒரு செயலாகும். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்களே செல்ஃபோன்னு. நாங்களாம் அந்த காலத்துலலாம் அவ்வளோ தூரம் விளையாடுவோம். இந்தமாரி கோர்ட்லாம் கிடையாது, சாதாரணமாக தான் விளையாடுவோம். அதனால தான் இன்றைய வரைக்கும் ஆரோக்கியமாக நாங்களாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய வருங்கால தலைமுறையினர் இந்த மாதிரி விளையாட்டில் பங்கேற்று சிறப்பாக விளையாடி தன்னுடைய ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் பேணி காக்க இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். விளையாட்டுத்துறையின் சார்பிலே மிக அற்புதமாக இந்த விளையாட்டு மைதானம் இந்த கிராம பகுதியில் அமைந்துள்ளது. இது கிராம பகுதி என்று எண்ணாத அளவிற்கு மிக அற்புதமாக இந்த விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய சீர்காழி பகுதியிலுடைய நகர்வாசிகள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதனை பயன்படுத்தி கொண்டு கல்லூரி இளைஞர்கள் முதல் பள்ளி கல்லூரி சேர்ந்த அத்தனை மாணவர்களும் மாணவியரும் அதனை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய உடல்நலத்தை பேணுமாறு இந்த நேரத்திலே விளையாட்டுத்துறையின் சார்பில் அனைவரையும் கேட்டுக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. இது எங்களோட ஒரு வருஷ பயணம். இது அவ்வளோ சீக்கிரம்லாம் எங்களுக்கு அமையல. இந்த கிராமத்து மக்கள் தலைவர்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. எந்த நோக்கத்துக்காக பண்ணுமோ அந்த நோக்கத்துக்காக ஊர் மக்கள் தன்னோட பசங்களை இங்கே அனுப்பி இதை முழுமை பெறணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு கிராமத்தில் இந்த அளவுக்கு போடுவோம்னா அவர் பிறந்த ஊரில் அவர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அது. அதனால் கண்டிப்பாக எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. விளையாட்டை மேம்படுத்தணும். இன்னைக்கு டெக்னாலஜி பசங்களை வீணடிச்சுட்டே இருக்கு. அதுக்கு இது ஒரு ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கடவாசலில் மட்டும் இல்லை, இந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா பசங்களும் கொஞ்சம் ஃபோனை இதெல்லாம் வெளியில் வச்சுட்டு மாலையில் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக கண்டிப்பாகவே வாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கணும், அதுக்கான நோக்கம் தான். அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. டர்ஃபுக்கு இங்கே எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா, அதுவும் கிராமத்தில் உள்ள பசங்க இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்கிறாங்க. இந்த டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த கிரவுண்டு. இதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும். இந்த புதிய விளையாட்டு மைதானம் கடவாசல் மட்டுமல்ல, மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம பகுதிகளின் விளையாட்டு மேம்பாட்டிற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கி வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் TN 360 செய்திக்காக கடவாசல் இருந்து செய்தியாளர் ஜோசப். உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 360 செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.